வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷம்முஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி யம்மியான டொமேட்டோ கெச்சப். என்னதான் சைனீஸ் ஆரிஜினா இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற நிறைய ஸ்நாக்ஸ்க்கு இதை தான் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறோம். குழந்தைகளும் கெச்சப்பை ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. கடைகளில் வாங்குற அதே கெச்சப்பை டெக்ஸ்சர் மாறாமல் ஸ்வீட் அண்ட் டேங்கியாக பர்ஃபெக்டாக வீட்டில் செஞ்சிடலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கடைகளில் வாங்கவே மாட்டீங்க. ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ இல்லாமல் நேச்சுரலாகவே செஞ்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி செய்ய நல்ல பிரைட்டான ஜூஸியான தக்காளியை எடுத்துக்கோங்க. தக்காளி நல்ல கலர்ஃபுல்லா இருந்தா கெச்சப்புக்கு பெட்டரான கலர் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல பழமா இருக்கிற தக்காளியா யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் 1 கிலோ ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்க நாட்டு தக்காளியிலையும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண தக்காளியை நல்லா தொடச்சிட்டு இதுக்கு மேல இருக்கிற இந்த காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு தக்காளியை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியா கட் பண்ண வேணாம், ஏன்னா இதை நம்ம வேக வைக்க தான் போறோம். ஸோ மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கெச்சப் நல்லா கலர்ஃபுல்லா வரணுங்கிறதுனால ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை பாதியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்துல 1/4 பீஸ் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட 5ல இருந்து 6 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். பெரிய பல் பூண்டா இருந்தா நீங்க 3 மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டையும் 3 கிராம்பும் சேர்த்து ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூடி போட்டு 20ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுல நம்ம சேர்த்திருக்கிற இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ஸ்பைசஸ் எல்லாமே சரியான அளவுல இருக்கும். எதுவுமே இன்னொன்னு டாமினேட் பண்ணாது. ஒருவேளை உங்களுக்கு இதுல ஏதாச்சும் பிடிக்கலன்னா நீங்க அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு செய்யலாம். அண்ட் முக்கியமா இது கூட தண்ணி சேர்க்க வேணாம். தக்காளி கொஞ்சம் வெந்ததுமே அதோட ஜூஸ் ரிலீஸ் ஆகும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம். இப்ப 10 நிமிஷம் ஆகிருக்கு. பாருங்க, தக்காளில இருந்து தண்ணி விட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இடையில 2 டைம் ஓபன் பண்ணி கலந்து விடுங்க. தக்காளி, வெங்காயம், பீட்ரூட் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்ப கரெக்டா 25 நிமிஷத்துல தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது முழுமையா ஆறுனதுக்கு அப்புறமா இதுல நம்ம சேர்த்த பட்டை கிராம்பை மட்டும் தனியா எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. பட்டை கிராம்பை எடுக்காம அப்படியே அரைச்சிட்டோம்னா ஓவர் ஃபிளேவர்டா தெரியும். ஸோ மறக்காம எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுல்ல ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம அரைச்ச தக்காளி விழுது சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க, இந்த மாதிரி லிக்விடான கன்சிஸ்டன்சில இருக்கு. மறுபடியும் இதை குக் பண்ணோம்னா திக்கா வந்துடும். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அரைச்ச தக்காளி விழுது சேர்த்து இதுல 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் வினிகர் சேர்த்து கலந்து விடுங்க. ஸ்பூன் அளவுல சொல்லணும்னா 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் 4 டேபிள் ஸ்பூன் வினிகரும் சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும்.
இதை குக் பண்ணும்போது ஃப்ளேமை மீடியம் லோல வச்சு குக் பண்ணுங்க. ஏன்னா இது கொதிச்சு வெளியில தெறிக்கும். மேலே பற்றாம கேர்ஃபுல்லா பண்ணுங்க. வேணும்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம். சில பேர் இது கூட டெக்ஸ்சர்க்காக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து குக் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்காம தான் செய்யறோம். கார்ன்ஃப்ளவர் இல்லாமயே இதுக்கு பெர்ஃபெக்ட்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்ப 15 நிமிஷம் நான் இதை குக் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் திக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்கா ஆகணும். சோ இன்னொரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்காகி வரும்போது நீங்க கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு, காரம், ஸ்வீட்னஸ் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி இதுல அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இது இன்னுமே திக்காகி இருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி செக் பண்ண கொஞ்சமா எடுத்து ஒரு பிளேட்ல விட்டு இந்த மாதிரி சாய்ச்சி வச்சோம்னா வலிஞ்சு கீழே வரக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். கரண்டியால எடுத்து பார்க்கும்போது கூட இந்த மாதிரி ஸ்லோவா விழுகுது பாருங்க. இப்படி இருந்தா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரன் ஆகி கீழே வருது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறுனதும் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பெர்ஃபெக்ட்டான டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆயிருச்சு. நான் சொன்ன மாதிரியே டெக்ஸ்சர் பாருங்க, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. டேஸ்ட்லயும் கொஞ்சம் கூட எந்த சேஞ்சஸுமே இல்ல. நீங்க கடையில வாங்குற கெச்சப்ப இந்த மாதிரி ஒரு பவுல்ல விட்டு பாத்தீங்கன்னா கூட இதே மாதிரி ஸ்லோவா தான் விழுகும். கலரும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 1 கிலோ தக்காளி யூஸ் பண்ணி நம்ம சொன்ன அளவுகளுக்கு இன்னைக்கு எனக்கு 500 கிராம் பாட்டில்ல 1 ஃபில் பண்ணி 200 கிராம் பாட்டில்ல பாதி அளவுக்கு கிடைச்சிருக்கு. அப்ராக்சிமேட்டா இது 600 கிராம் இருக்கும். 500 கிராம் பாட்டிலோட பிரைஸ் இன்னைக்கு 100ல இருந்து 120 ரூபாய் வரைக்கும் வரும். தக்காளி சீசன்ல நமக்கு கம்மியா கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல நம்ம குக்கிங் வினிகர் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால இதை 3 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்தியா, ஹோம்மேடா நம்மளே செஞ்சதுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வாங்கின எம்டி பாட்டில்ல ஃபில் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இது நம்ம செஞ்சதா இல்ல கடையில வாங்கினதான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம கடையில வாங்குற கெச்சப்ப நம்ம டேஸ்ட்க்கு கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம வீட்லயே செய்யும் போது நம்ம டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி இதுல சால்ட், சுகர், காரம், புளிப்பு எல்லாமே நம்ம டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். இதே அளவுகளை யூஸ் பண்ணி இதே மாதிரி பெர்ஃபெக்ட்டான டொமேட்டோ கெச்சப் நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.